ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ட்ராமா ரெகுலரா பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராமாவோட கான்செப்ட் என்னன்னா, ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ரெண்டு பேத்துக்குமே ஏதோ ஒரு சில காரணங்களால பிரேக்கப் ஆயிருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை மீட் பண்றான். அப்பதான் ஹீரோக்கு தெரியுது ஹீரோயினோட கம்பெனிக்கு தான் அவன் பாஸா வந்திருக்கான்னு சொல்லிட்டு. எங்க தான் கம்பெனியோட பாஸ்ன்னு தெரிஞ்சா ஹீரோயின் வேலையை ரிசைன் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி அவன் பாஸ் மாதிரி காமிச்சிக்க மாட்டான். ஹீரோயினுக்கு ஹீரோ தான் தன்னோட பாஸ்ன்னு தெரிய வந்துச்சா இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போது. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஓப்பனிங்ல ஹீரோ லூவை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. இப்போ அவன் புதுசா ஒரு ட்ரெஸ் ஷாப் வாங்கியிருக்கான். இப்போ அந்த ஷாப்பை தான் விசிட் பண்ண வந்திருக்கான். சொல்றான், பாஸ் நீங்க சொன்ன மாதிரி நம்ம இந்த ஷாப்பை வாங்கியாச்சு, இங்க நிறைய பிராண்டடான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ புதுசா ஷாப் வாங்கியிருக்கான் இல்லையா, அவனை வெல்கம் பண்றதுக்கு அந்த ஷாப்ல ஒர்க் பண்ற சேல்ஸ் லேடி எல்லாருமே வெளில நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட கண்ணு ஒரு பொண்ணை மட்டுமே பார்த்துட்டு இருக்கு. அவங்க பேரு ஜிஞ்சர் 17. அவங்க தான் இந்த டிராமாவோட ஹீரோயின், ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் கூட. ஹீரோ ஹீரோயினை பார்த்தோன்னா, இவ ஜிஞ்சர் 17 தானே, ஓ இவ இங்க தான் ஒர்க் பண்றாளா, நான் மட்டும் இப்ப இந்த ஷாப்போட ஓனர் சொல்லிட்டு அவ முன்னாடி போய் நின்னா அவ உடனடியா இந்த வேலையை ரிசைன் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இன்னைக்கு பாஸ் வரமாட்டாங்களாமா, இன்னொரு நாள் ஷாப்புக்கு வரதா சொல்லு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுறாங்க. அசிஸ்டன்ட்டுமே ஹீரோ சொன்ன மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்துட்டு அதே ஷாப்புக்கு போறான். ஒரு நார்மல் பர்சன் மாதிரி தான் போறான். ஹலோ மேடம், நான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் திரும்பி வெல்கம் சார்னு சொல்றா. அப்பதான் நிமிந்து பார்க்கும்போது முன்னாடி ஹீரோ நிக்கிறது தெரியுது. ஹீரோவா பார்த்தோன்னே இவ செமையா ஷாக் ஆயிடுறா. இவன் நம்மளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ ஹாய் மேடம்னு சொல்லிட்டு இருக்கான். அவ சொல்றா, இங்க பாரு எனக்கு இப்போ உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அப்பவே ஸ்டாப் பண்ணியாச்சு, நீ என்கிட்ட என்னதான் கேஞ்சு கேட்டாலும் சரி நான் வந்துட்டு உன்னை திருப்பி ஏத்துக்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோமே எதுவும் பேசாம நிக்கவும், சரி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போறா. அப்போ அவன் சொல்றான், மேடம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இந்த ஷாப்புக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன், நான் ஆக்சுவலி கஸ்டமர், உங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அடுத்த செகண்டே பல்ல காட்ட ஆரம்பிச்சிடறா. ஐயோ சாரி சார், நீங்க கஸ்டமரா தான் வந்திருக்கீங்களா, எங்களோட ஷாப்ல நிறைய பிராண்டடான கிளாத்ஸ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நாங்க எடுத்து தரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சொல்றான், என்னம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன கழுவி கழுவி ஊத்துனேன், இப்போ நான் கஸ்டமர்னு தெரிஞ்சோன்னா பல்ல காட்டி பேசுற, உன்னோட வேலை என்ன உனக்கு அவ்வளவு இம்பார்ட்டனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவளுமே ஆமா என்னோட வேலைனா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், என்னோட கஸ்டமர் எல்லாத்தையுமே நான் கடவுள் மாதிரி தான் பாக்குறேன், அதனால நான் அவங்க கிட்ட கண்டிப்பா கோவப்படவே மாட்டேன், உங்களுக்கு இங்க சூப்பரான ட்ரெஸ் கிடைக்கும், எல்லாமே நம்பர் 1 குவாலிட்டியில இருக்கும், உங்க சைஸுக்கு ஃபிட் ஆகுற மாதிரி நான் எல்லாமே உங்களுக்கு எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோமே சரி எனக்கு ஒரு ஷர்ட் வேணும், அதை நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே ஹீரோ கேட்ட மாதிரியே மெஷர் எடுக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோயினோட ஷாப்ல பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி தான் கொடுப்பாங்க போல, அதனால இவ மெஷர் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு மெஷர் பண்ணிட்டு இருக்கும் போது அவ சடனா ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. ஹீரோயினுக்கு ரொம்பவே எம்பாரசிங் ஆயிருது. அச்சோ இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோ ரொம்ப கூலாவே சொல்லிடுறான், இது ஒண்ணு நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்றது இல்ல, ஆல்ரெடி நிறைய டைம் பண்ணிருக்க, அதனால எனக்கு இது ஒண்ணு பெருசா தெரியல, வா வந்து மெஷர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே வேக வேகமா மெஷர் எடுத்துறா. ஹீரோயின் இவ்வளவு நேரம் நார்மலா தான் பேசியிருப்பா. ஹீரோ இந்த மாதிரி பேசணும்னா அவளுக்கு சடனா ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அச்சோ நமக்கு என்ன ஆச்சு, நம்ம இவ்வளவு நேரம் கெத்தா தானே பேசிட்டு இருந்தோம், நம்ம திருப்பி நார்மல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கடையை விட்டு வெளில அனுப்புறதுல ஏதோ குறியா இருக்கா. ஹீரோயின் அப்ப ஹீரோவோட கோட் பாக்கெட்ல இருந்து ஒரு ஷீட் விழுகுது, அதை எடுத்து பாக்குறா. அதுல வந்துட்டு ஹீரோ ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பான் போல, அதுக்கு டாக்ஸ் கட்டாதனால கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, அந்த ஷீட் தான் அது. அதை பார்த்த உடனே ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான்னா, ஐயோ பாவம் இவன் ரொம்ப ஏழை போல, அவனோட ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கூட கட்டுறதுக்கு வழி இல்லாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டே ஹீரோ கிட்ட கேக்குறான், என்ன நீ உன்னோட டாக்ஸ பே பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோமே ஆமா மறந்துட்டேன், அதான் கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுல என்ன நினைக்கிறானா, அச்சோ இவனுக்கு டாக்ஸ் பே பண்றதுக்கு கூட காசு இல்ல, இவன் எப்படி பிராண்டடான கிளாத் எல்லாம் எடுக்க வந்திருக்கான், இவன் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கான் போல, நம்ம முன்னாடி கஷ்டம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பிராண்டடான கிளாத் எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து அவனுக்கு அவனோட பிஏ தான் கால் பண்றாங்க. ஐயோ சாரி பாஸ், நம்மளோட எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் டாக்ஸ் பே பண்ணிட்டேன், ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் விட்டு போயிடுச்சு, அதனாலதான் கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான்.
ஹீரோவுமே சரி அதை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான்னா, அச்சச்சோ பாவம் ஹீரோ இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கான் போல, நாம அவனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. அவ ஹீரோ கிட்ட சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியும் உன்கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்க காசு இருக்கான்னு சொல்லிட்டு, நீ பேசாம இங்க எம்ப்ளாயா ஜாயின் பண்ணிரு, இந்த ட்ரெஸ் நான் 50% ஆஃபர் போட்டு தரேன், உனக்குமே ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும்ல, இந்த காசை வச்சு உன்னோட டாக்ஸை நீ பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. இவனுமே இது நல்ல ஐடியாவா இருக்கே, சரி நானுமே இங்க வேலை பாக்குறேன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் ஹீரோக்கு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எல்லாம் போட்டு கொடுக்குறா. சரி நீயும் இங்கே வேலை பாருன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட ஷாப்புக்கு ஒரு கஸ்டமர் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க. அவங்க பயங்கர ரிச் போல, ஹீரோயினுக்கு அவங்கள நல்லா தெரியும் போல. அந்த ரிச்சான லேடி வந்தா ஹீரோயின் தான் எப்பவுமே இருந்து சர்வீஸ் பண்ணுவா போல அந்த லேடிக்கு. இப்ப கூட அவங்கள பார்த்தோன்னு தான் பேச போறா. அதுக்குள்ள குறுக்க அங்க மேனேஜர் பேங்க் வந்து அந்த கஸ்டமரை டீல் பண்ண போயிடுறான். ஹலோ மேடம், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, நீங்க எப்படி இருக்கீங்க? இங்க இருக்கிற கிளாத்தை விட நாங்க உள்ள நிறைய பிராண்டடான கிளாத்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த கஸ்டமருக்கு இந்த மேனேஜரை சுத்தமா பிடிக்கல. அவன் என்ன பேசினாலும் அதுக்கு சும்மா மட்டையாவே ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிறா. மேடம் எப்படி இருக்கீங்க? நீங்க இப்ப போட்டிருக்க ஸ்கர்ட் இந்த ஷாப்ல தானே எடுத்தீங்க, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு இந்த ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல, இந்த கலர் தானே உங்களுக்கு லக்கி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அதுக்கு அந்த கஸ்டமருமே உனக்கு இன்னும் எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின்மே ஆமா மேடம், உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும்ல எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி புதுசா நிறைய ஸ்கர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப வேகமா ஹீரோ வந்துட்டு ஸ்கர்ட் எல்லாம் எடுத்து காட்டுறான். இவங்க ரெண்டு இந்த மாதிரி மாறி மாறி கவனிச்சிட்டு இருக்கிறது அந்த கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க, நீ பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, நீ என்ன இங்க புதுசா வேலைக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஆமா இவங்க புது சேல்ஸ்மேன், இப்பதான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்றா, இதெல்லாம் போட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஹீரோயின் இந்த மாதிரி பேசுறது அந்த கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. அவங்க சொல்றாங்க, பரவாயில்லையே நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நல்லா வேலை பாக்குறீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கே ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ரெக்கமெண்ட் பண்ணனாலதான் இந்த கஸ்டமர் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இதனால ஹீரோயினுக்கு தான் எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும். ஹீரோயின் அதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே சொல்றா, பரவாயில்லையே முதல் நாளே நீ நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்ட, இப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்குமே நிறைய எக்ஸ்ட்ரா போனஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மேனேஜர் வாங்குக்கு செமையா கடுப்பா இருக்கு. அவன் ஹீரோனை பிடிச்சு திட்டிட்டு இருக்கான், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நான் தான் அந்த கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, நீ எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி வந்து என் கஸ்டமர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நீங்க பேசுன மாதிரி பேசினீங்கன்னா அந்த கஸ்டமர் எதுவுமே வாங்காம இந்த ஷாப்பை விட்டு போயிருப்பாங்க, நான் அவங்கள ரெகுலரா பாக்குற கஸ்டமர், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தான் நல்லா தெரியும், நீங்க மேனேஜரா இருந்தாலும் நீங்க ப்ரொஃபஷனல் கிடையாது, உங்களுக்கு கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லும் போதே அந்த மேனேஜர் சொல்றா, இங்க பாரு நான் ப்ரொஃபஷனலா இருக்கேனோ இல்லையோ, ஆனா இந்த ஷாப்புக்கு நான் தான் மேனேஜர், நான் சொல்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, உன்னால ஒரு கஸ்டமரை 5 மில்லியனுக்கு ஷாப்பிங் பண்ண வைக்க முடியுமா, அந்த மாதிரி நீ 5 மில்லியனுக்கு ஷாப்பிங் பண்ண வச்சுட்டேனா நீ இந்த ஷாப்ல ஒர்க் பண்ணலாம், உனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ்மே கிடைக்கும், அப்படி உன்னால அந்த 5 மில்லியன் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல நான் உன்னை ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே இதெல்லாம் ஜுஜிபி மேட்டர், போன மாசம் நான் 10 மில்லியனுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்தேன், 5 மில்லியன் என்னால முடியாத விஷயமா, நான் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. இப்ப இந்த மேனேஜர் ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறான், இங்க பாருமா உனக்கு 1 மந்த் டைம் கொடுக்கல, உனக்கு 1 ஹவர் தான் டைம், இந்த 1 ஹவர்ல நீ 5 மில்லியனுக்கு இந்த கிளாத்ஸை வித்து காட்டணும், நீ சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது, யோ என்னையா இப்படி சொல்லிட்டு இருக்க, நான் 1 மந்த் நினைச்சா நீ 1 ஹவர்னு சொல்ற, 1 ஹவர்ல எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான், உன்னோட டைம் இப்பவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நீ 1 ஹவருக்குள்ள எல்லாத்தையும் வித்து காட்டணும், அப்படி இல்லாட்டி நான் உன்னை இந்த வேலையை விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன் இப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட இது என்ன சின்ன விஷயம் தானே, ஒரு நாள் இதை அச்சீவ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஏன் முடியாது, அதெல்லாம் என்னால முடியும், ஆனா இவன் டைம் கொடுத்துருக்கதான் எனக்கு பத்தாது, நான் இதுக்கு முன்னாடி 10 மில்லியன் அச்சீவ் பண்ணிருக்கேன், அதுவும் 1 மந்த் டைம் இருந்திருக்கு, இப்போ 1 ஹவர்ல 5 மில்லியன் எப்படி முடியும், அவன் என்ன வேணும்ட்டே இந்த ஷாப்ல இருந்து துரத்துறதுக்காக இப்படி பண்றான், சரி நான் என்னோட எல்லா கஸ்டமருக்கும் கால் பண்ணி ஏதாவது கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட எல்லா கஸ்டமருக்குமே வந்துட்டு கால் பண்ண போறா. ஹீரோ ஹீரோனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான், பரவாயில்ல இவ இன்னும் மாறவே இல்ல, அப்படியே தான் இருக்கா, இவள பிரேக்கப் பண்ணதுல இருந்து நான் எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளயும் போல, என்னால போகவும் முடியல, ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஜிஞ்சர் சாம்டினை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவளோட எல்லா ரெகுலரான கஸ்டமருக்குமே கால் பண்ணி பாக்குறா, ஆனா யாருமே வந்துட்டு ட்ரெஸ் வாங்குற மாதிரி தெரியல. ஹீரோயின் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கா, ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல. அவ ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்கும் போது அங்க மேனேஜர் வந்து
புலி பண்ண ஆரம்பிக்கிறா. என்னமா உன்னோட கஸ்டமருக்கு எல்லாம் போன் பண்ணி கேட்டியா? இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு நான் கொடுத்த சேலஞ்ச் முடியறதுக்கு. உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நீ கிளம்புறதுக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க ஷாப்புக்கு வெளியில நிறைய வண்டி எல்லாம் வர சவுண்ட் கேக்குது. மேனேஜர் உடனே என்ன ரொம்ப ஹெவியா சவுண்ட் கேக்குது, நிலநடுக்க ஏதாவது வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேகமா வெளில ஓடி போறாங்க. பார்த்தா வெளியில 2 டெம்போ வேகமா வந்துட்டு இருக்கு. ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றா, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ், ப்ளூ கம்பெனியோட பிரசிடென்ட் தான் வந்துட்டு ட்ரெஸ் எடுக்க இவங்க எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்திருக்கிறது ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான். மேனேஜர் கேக்குறான், யார் நீங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அசிஸ்டன்ட் சொல்றா, இங்க பாருங்க பிளாக் கார்ட், நாங்க இங்க ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம், எங்க பிரசிடென்ட் தான் இங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வர சொன்னாங்க, இதுக்கான கிரெடிட் எல்லாமே வந்துட்டு நீங்க ஹீரோயினுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுமே செமையா ஷாக் ஆயிடுறா. அதுக்கு மேல மேனேஜர் ஷாக் ஆகுறா, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயின் இதை கேட்டோன்னே குஷியா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. ஐ ஜாலி, நான் தான் இதுல வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா 10 மில்லியனுக்கு ஷாப்பிங் பண்ண வந்திருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் இதுல ஜெயிக்க போறேன், எனக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்படி சந்தோஷப்படுறத பார்த்துட்டு அவனுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இங்க மேனேஜருக்கெல்லாம் செம கடுப்பா இருக்கு. அவளை எப்படியா துரத்தி விட்டுருக்கலாம், எஸ்கேப் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா நின்னுட்டு இருக்கான். சரி எனக்கு ஏதாவது இன்னொரு சான்ஸ் கிடைக்கும், கண்டிப்பா அவளை வேலையை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வில்லத்தனமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஷாப்பிங் பண்ண கூட்ஸ் எல்லாம் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய வாங்கியிருக்காங்க. 10 மில்லியனா சும்மாவா, அவ்வளோ ட்ரெஸ்ஸுமே வாங்கியிருக்காங்க. அந்த கூட்ஸ் தான் எல்லாருமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா ஹீரோ கிட்ட, என்ன நீ எப்படி நின்னுட்டு இருக்க, போய் அது எல்லாத்தையுமே எடுத்து வை, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் அங்க இருக்கிற பாக்ஸ் எல்லாம் எடுக்க போனோம்னா அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாம், அச்சோ நீங்க எதுவும் எடுக்காதீங்க, நாங்களே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவனிப்பா இருக்கு. இதை ஹீரோயின் நோட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, பரவாயில்ல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அவ சிரிச்சுட்டே தான் பாத்துட்டு இருக்கா. என்ன அவன் சேல்ஸ்மேன் தானே, ஆனா இவங்க எல்லாம் என்ன பெரிய பிசினஸ் மேன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோமே வந்துட்டு அங்க இருக்கிற கூட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலே அங்க இருக்கிற கூட்ஸ் எல்லாம் ஏத்திடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ரிலாக்ஸா உட்காந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. ஐயோ ரொம்ப டயர்டா இருக்குப்பா, எப்படியோ ஒரு வழியா அந்த மேனேஜரை நான் ஜெயிச்சிட்டேன், என்ன ஃபயர் பண்ண முடியாதனால அந்த ஆள் தான் புலம்பிட்டு இருப்பான், எனக்கு இன்னைக்கு கண்டிப்பா ரிவார்ட் கொடுப்பாங்க, இன்னைக்கு நான் உனக்கு நைட்டு ட்ரீட் வைக்கிறேன், எனக்கு போனஸ் அமௌண்ட் கொடுத்தா உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் மனசால ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கதை பார்த்து அவனுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது அங்க மேனேஜர் வரா. என்னம்மா உனக்கு போனஸ் கொடுப்பாங்கன்னு யார் சொன்னா, இன்னும் உன் கைக்கு போனஸ் வரல, நாளைக்கு தான் உனக்கு போனஸ் கிடைக்குமா இல்லையான்னு தெரிய வரும், நாளைக்கு இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் வராங்க, அவங்க கிட்ட இதெல்லாம் வித்தது நான் தான் சொல்லிட்டு எனக்கு தான் ரிவார்ட் கொடுப்பாங்க, இதோட எல்லா கிரெடிட்மே எனக்கு மட்டும்தான், காசே வரலையாமா, அதுக்குள்ள நீங்க ட்ரீட் கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாச்சிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செமைய கடுப்பாகுது. அடிங்கு என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க, நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விப்பேனாமா, எல்லா கிரெடிட்டும் உனக்காடா டோமரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ தான் கண்ட்ரோல் பண்றான், கொஞ்சம் பேசாம இரு, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட, நீங்க இப்ப பண்ணதுக்கு கண்டிப்பா நாளைக்கு ரொம்ப ஃபீல் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் வர போனாங்க போல. எல்லாருமே புது பிரசிடென்ட்ட பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட கோலிகள் ஹீரோயினை பாராட்டிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே நேத்து நீ ரெக்கார்டே பிரேக் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன், கண்டிப்பா உனக்கு போஸ்டிங் கொடுக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அங்க மேனேஜருமே வந்துட்டு பிரசிடென்ட்ட வெல்கம் பண்ணதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ மாசா உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோவை இந்த மேனேஜர் தான் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ண வரான். வாங்க சார், நீங்க வரதுக்கு தான் நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்ச பாக்குறான். பார்த்தா ஹீரோ பார்த்தோன்னே, நீங்க தானே சேல்ஸ்மேனா ஒர்க் பண்ணிட்டு இருந்த, நீ என்ன பெரிய பிரசிடென்ட் மாதிரி இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட், நான் சும்மா இன்ஸ்பெக்ஷனுக்காக சேல்ஸ்மேன் மாதிரி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். மேனேஜரை பார்த்து, இதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணக்கூடாது, நான் உன்னை ஃபயர் பண்றேன், இங்க மட்டும் இல்ல உன்னால இதுக்கப்புறம் எங்கேயுமே வந்துட்டு வேலை கிடைக்காத மாதிரி நான் பண்ணிட்டேன், மத்தவங்களோட உழைப்பு திறனா இப்படிதான் அவ, உன்னை நான் பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோட மேனேஜருமே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோ தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட்னு சொல்லி ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு சொல்றான், இங்க பாரு, இந்த ஷாப்புக்கு நீ தான் ஒரு பெஸ்ட் பர்சனா இருந்து ஒர்க் பண்ணிருக்க, நீ டாப் செல்லரும் கூட, இந்த ஷாப்புக்கு மேனேஜரா இருக்க தகுதி உனக்கு தான் இருக்கு, நான் உன்னை இந்த ஷாப்போட மேனேஜரா அப்பாயிண்ட் பண்றேன், உனக்கு இந்த ஷாப்பை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்திக்கோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. நீ தான் நிஜமாலுமே இந்த கம்பெனியோட பிரசிடென்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனுமே, ஆமா நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட், ஆனா ஒரு சில விஷயம் எல்லாம் எதுவுமே இன்னும் சேஞ்ச் ஆகல, நான் உன்னை இப்பயுமே லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட காது கிட்ட வந்து
சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. அவ ஹீரோவை பார்த்து ஷாக்கா திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.